இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய முத்தாசி அப்படின்ற ஒரு வேற லெவலான ஹாரர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிமோட் வில்லேஜ் இருக்கு. அங்க காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வயசானவங்க ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வயசானவங்களால ஊரே சாபப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், அந்த வயசானவங்க தான் அந்த சாபத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் பல கதைகள் இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு மருமகள், அதாவது அங்க கல்யாணம் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு சொன்னா இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளதான் போக ஆரம்பிக்குது. நள்ளிரவுல அந்த வீட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு கீரிப்புள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த சத்தங்களால வீட்டுல இருக்க ஒரு பெண்ணுக்கு தூக்கம் கலையுது. அவங்க என்ன ஏதுன்னு எழுந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இவங்களோட கணவர் சொல்லலாம், அவரோட பேர் ராஜன் அப்படின்றது, ஒரு பெரிய அம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்க வெளியில போகும்போது கரெக்டா அம்பு இவங்களை கிராஸ் பண்ணி போய் அங்க ஒரு கீரிப்புள்ள இருக்கு, அதை அடிச்சு அந்த இடத்துல இறந்து போகும்போது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீ வெளியே வர வேண்டாம், நீ ரூமுக்கு போய் தூங்குன்னு சொல்ல இவங்களுக்கு கியூரியாசிட்டி. அப்படி அவர் இதை என்னதான் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறாரு. அந்த கீரிப்புள்ள இருக்கு இல்லையா, பச்சையாவே துண்டு துண்டா வெட்டி அதை ஒரு இலையில மடிச்சு வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு பெரிய பாட்டில் சரக்கு அரிசியில வச்சிருக்காரு. அதை எல்லாத்தையும் தன்னோட பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது மாடி மேல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதுதான் ஒரு வயசானவங்க, அதாவது அவங்களுக்கு முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும், பார்க்கவே ரொம்ப பயமுறுத்துற தோரணையில அவங்க உட்காந்துக்கிட்டே, எனக்கு பசிக்குது, எங்கடா போன ராஜா அப்படின்ற மாதிரி அவங்களோட பையனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் போறாரு, கையில இருக்க மாமிசத்தை கொடுத்து அந்த சரக்கையும் வைக்க ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க திரும்பும் போது இந்த பெண் இருக்காங்க இல்லையா, பாக்குறாங்க. பயந்து போய் அப்படி பொத்துன்னு விழுந்து போக கட் பண்ணா இவங்க இங்க எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட ஃபேமிலியில இவங்களுக்கு கீழே 2 தங்கச்சிகள் இருக்காங்க. சோ 2 தங்கச்சிகளுக்கும் நமக்கு கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காட்டுக்கு நடுவுல ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, அதாவது காட்டுக்கு நடுவுல வாழ்ற ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவங்க சரின்னு ஏத்துக்கிட்டதால இந்த கல்யாணமே காட்டுக்குள்ளதான் நடக்குது அப்படின்ற மாதிரியும், இவங்க அங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்க எல்லாருமே, அக்காவை இந்த காட்டுக்குள்ளதான் நம்ம கொடுக்கணுமா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நம்ம உடனடியா வந்து பார்க்க முடியுமாப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அக்காவோட பேர் லீலா அப்படின்றது, என்னோட விருப்பத்தின் பேரை தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கமா, எனக்கு ஓகே ஏதாவது சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ராஜன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட பூசாரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரிய கிரகணம் வந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ தாலி கட்டின அப்படின்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது உள்ள வர ஃபேமிலிக்கே ரொம்பவே புதுசா இருக்கு. இருந்தாலும் எங்களோட பழக்க வழக்கங்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அது கூடவே அப்பாவோட சிலை அங்க இருக்கு. சோ அப்பா இறந்து போயிட்டாரு போல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு என்னோட அம்மாக்கு உடம்புக்கு முடியல, அது மட்டும் இல்லாம இங்க அவங்க கஷ்டப்பட்டு வரணும், அதனாலதான் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை இங்க நடத்தி முடிக்கிறாங்க. அது முடிஞ்ச கையோட லீலாவோட ஃபேமிலி தன்னை விட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியோ, லீலா மட்டும் தன்னோட கணவரோட பயணிக்கும் போதுதான் இவர் வசிச்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ரொம்ப பழமையான வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மொட்டை மாடியில தன்னோட அம்மா தங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு, அம்மாவை நீ எப்பயுமே தனியா பார்க்க போகாது, அவங்கள பார்த்தா நீ பயந்துருவேன், நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நைட்ல தான் அதோட அம்மாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க பார்த்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. சோ இந்த மனுஷன் ஓடி வந்து அவங்கள அப்படி தூக்கிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க கண்ணை திறக்கும் போது இது எல்லாமே இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு தோன்ற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக அந்த கீரிப்புள்ளியோட மாமிசத்தை இவங்க பச்சையா சாப்பிடுறாங்க அப்படின்றது. அது மூலமா தான் அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் காந்தா அப்படின்றது, பல மாந்திரிக வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வயசானதால இது எல்லாத்தையும் பண்ணாம ஓரமா உட்காந்துட்டாங்க. அப்போ எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன ஏது அப்படின்ற மாதிரி உனக்கு அப்புறமா சொல்றேன், அந்த அம்மாவை தனியா போய் பார்க்காத அப்படின்னு சொன்னது இதுக்காக தான். அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, அது உனக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், இதனால நீ இதை அவாய்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அவங்க சாப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தாந்திரிகளா பண்ணும்போது அதை உணவா உட்கொள்றது வழக்கம். அப்போ இதை பருகி பருகி இவங்களுக்கு இது பரிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும், இது இல்லாம இப்போ அவங்களால இருக்க முடியாது, இதனால மட்டுமே தான் நான் இதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் இதை பழகிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ ஒரு மாதிரி அமானுஷம் நிறைஞ்ச இடமாவே இருக்கு. அவங்க மேல புரியாத விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். வீடு முழுக்க அந்த வயசானவங்களோட முடியால நிறைஞ்சிருக்கும். இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் அப்படியே பழகிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள காய்கறிகள் எதுவுமே இல்லை. இதனால இவங்களோட கணவர்கிட்ட இதை பத்தி சொல்லும் போது, கணவர் வேலையா இருக்காரு, இல்லைங்க நான் போயிட்டு வரேன், எனக்கும் இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையான்னு சொல்ல, இவர் சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன அப்படின்னா, நீ தாராளமா போயிட்டு வரலாமா, அந்த காட்டு பாதையை பயன்படுத்தி
பயன்படுத்திக்கோ அண்ட் ஊருக்காரங்க பேசுற விஷயங்களை தவிர்க்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல இவங்க காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி அந்த பாதை வழியா வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பூ விற்கிற அம்மா இவங்களை சந்திக்கிறாங்க. இவங்க பூ வேணும்னு கேட்கும்போது அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ராஜனோட மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு இவங்க ஆமான்னு தலையாட்டினதோ அந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சு தானமா நீ கல்யாணம் பண்ணேன்னு கேட்க இவங்களுக்கு புரியல. அப்படி அந்த வீட்டுல என்னமா இருக்கு, என்னமா நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது இங்கதான் ஊரே நடுங்கிட்டு இருக்க விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த வயசானவங்க ஒரு சூனியக்காரி, அவங்க நிறைய தாந்திரிக வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற ஊருக்குள்ள ஒரு பெரிய பெரிய சாபம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 10 வருஷங்களா இங்க யாருக்குமே எந்த விதமான குழந்தையும் பிறக்கவே கிடையாது. அதையும் தாண்டி வெளியூர்ல இருந்து கர்ப்பமானவங்க இங்க வந்தாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்களோட குழந்தைய அவங்க இழந்துருவாங்க, இல்லைன்னா அவங்க காணாமலே போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு கர்ப்பிணி பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, மூலிகைகள் எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்குள்ள, அதாவது அந்த காந்தாவோட வீட்டு பக்கத்துல போய் செடி எல்லாத்தையும் பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வரவே இல்லை. இழுத்து பிடிக்கும் போது அதுல முடிமுடியா தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. என்னவா இருக்கும் கைகளால பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு இவங்க அந்த இடத்துல துடிதுடிக்க இறந்து போறாங்க. இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அது வயசானவளால தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு, அவளை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி குழந்தை இழந்த அந்த அப்பா இருக்கா இல்லையா, அவர் வேக வேகமா ஒரு 3 ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவர் போனதும் கதவு வேகமா மூட ஆரம்பிக்க மிச்சம் எல்லாருமே இங்க என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து ஓட இந்த மனுஷன் வெளியில இருக்கவங்களை கூப்பிட்டு பாக்குறாரு. அவங்களை எந்த விதமான முறையிலும் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு பயந்து நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த வயசான காந்தா கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்றத அவங்க உணர்ந்து ரொம்ப கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள போனவர் எந்த ஆனார் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியல. ஆனா நமக்கு மட்டும் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. எல்லாருமே, அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே பொம்மைகள் ஆக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்மைகள் எல்லாமே அங்க தூங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு பொம்மைக்குள்ளேயோ ஒரு ஆன்மா இருக்கு போல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டுல வந்து லீலா கவனிக்கிறாங்க. அதை பத்தி இவங்களோட கணவர் கிட்ட கேட்கும்போது அம்மா தாந்திரிகத்துல ஈடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒவ்வொரு பொம்மையும் ஏதாவது ஒரு தாந்திரிகம் பண்ணப்போ கொண்டு வந்ததா இருக்கும். இதுல நீ கை வச்சுட்டு அப்படின்னா நீ மஞ்சளை போட்டு கை கழுவிக்கும். அது இதை பத்தி பெருசா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாதுன்னு கடந்து போக அப்படியே கருத்துனா இவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பூ வித்தாங்க இல்லையா, அந்த லேடி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது லீலா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. 10 வருஷமா ஊருக்குள்ள இருந்த இந்த சாபம் இந்த லீலா மூலமாச்சு சரியாகுமா அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சந்தோஷப்படும் போது கணவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த விஷயத்த முதல் வேலையா தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க நீயே தண்டத்துக்கு இருக்க, இதுல இந்த குழந்தை வேறையா அப்படின்ற மாதிரி மனைவி முன்னாடி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இவங்க ஒரு மாதிரி சோகப்படுறாங்க. உங்க அம்மா எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, ஊருக்குள்ள பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்க அம்மா தான் இந்த ஊருக்குள்ள இருக்க சாபத்துக்கு காரணம், உங்க அம்மாவால தான் யாருக்குமே குழந்தை பிறக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க இவர் சொல்லி இருக்க விஷயம் ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் பேசாத அப்படின்றது. இதனால ஊருக்குள்ள என்னோட அம்மா தாந்திரிகம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வயசானவங்க அமைதியாயிட்டாங்க அப்படின்றதால பல கட்டுக்கதைகளை விடுவாங்க, அதை எதையுமே நீ நம்பாதம்மா, என்னோட அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பாவமானவங்களுக்கு கூட அப்படின்ற மாதிரி அம்மா கூட தன்னோட மனைவியை மிங்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள கூட்டு போகும்போது முதல்ல அவங்க பயந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சடையை பின்னி விடுறது, மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்க காய்கறி அரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வயசானவங்க எங்கடா எனக்கு சாப்பாடு, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. கணவர் அங்க இல்லை. இதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கை லைட்டா கிழிச்சுக்கிட்டு ரத்தம் ஒரு சொட்டு வெளியே வந்ததோ அந்த வயசானவங்களுக்கு ரத்தத்தோட வாசனை போக ஆரம்பிக்குது. இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கணவர் வெட்டி வச்ச அந்த கரைகளையும் சரக்கையும் எடுத்துக்கிட்டு உள்ள போகும்போது முதல் வேலையா இவங்க அந்த ரத்தத்தை பார்த்து உன்னோட ரத்தம் மிக மிக தூய்மையானது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வயிற்று கிட்ட போய் அவங்களோட வயிற்றை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்படியே கற்பனா ராஜன் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு புது கேரக்டரான ஸ்ரீதர் அப்படின்றவர் இவரை வந்து சந்திக்கிறார். இவரை பார்த்ததும் ராஜனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது என்ன உனக்கு தெரியலையா, ஆச்சரியமா இருக்கு, நான் உன்னோட அண்ணன் வழி வருவேன், உன்னோட அம்மா இன்ன வரைக்கும் என்னை பத்தி சொல்ல கிடையாதாப்பா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சு போக போக நீங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனையில இருக்கீங்க, இந்த ஊரே ஒரு சாபக்கேடா மாறிக்கிட்டு இருக்கு, இதுக்கான காரணம் எல்லாமே ஒரு பிசாசு தான், அந்த பிசாசை நீ அழிச்சா மட்டும்தான் இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியும், அது மட்டும் இல்லாம உன்னோட மனைவி
இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருப்ப இல்லையா, அந்த சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னா உடனடியா நீயும் உன்னோட மனைவியும் இங்க இருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிசாசு அழிக்கணும் அப்படின்னா அந்த பிசாசோட நீண்டமான கூந்தல் இருக்கு இல்லையா, அந்த கூந்தலால அவளோட கழுத்தை இறுக்கி நெரிக்கணும்னு சொல்லும் போது இவருக்கு இது நேரம் வரைக்கும் புரியல அப்படின்னாலும் இப்ப தன்னோட அம்மாவை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்னோட அம்மாவை சாகடிக்க நீங்க என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கு மருதே இங்க இருந்து போயிடுங்க, எனக்கு உங்க கூட பேச விருப்பம் கிடையாதுன்னு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இவரோட மனைவி அதாவது லீலா வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வயிற்றுல வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வலி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது மூலமா இவங்களோட கணவர் அங்க ஓடி வந்து பார்க்கும்போது இவங்களோட கர்ப்பம் கலைஞ்சு இவங்களோட குழந்தைய இவங்க இழக்கிறாங்க அப்படின்றத இங்க காமிக்கும் போது 2 பேருக்குமே பயங்கர சோகம். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைய நம்மளால பெத்துக்க முடியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர சோகத்துல இவங்க இருக்கும்போது ராஜன் இருக்காலியா தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகும்போது, விட்டுடா, நடந்தது நடந்து போச்சு, இவனுக்கு கவலைப்படாதரா, உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்குன்னு சொல்லும் போது இவருக்கு சந்தோஷமா இருக்கு. இதை தன்னோட மனைவி கிட்ட பகிர்ந்துக்கலான்னு போகும்போது அவங்க இப்போ ஒரு குழந்தை இழந்த சோகத்துல இருக்காங்க. இவர் இதுக்கப்புறம் வரப்போறத சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த வயசானவங்க கிட்ட போய் இது எல்லாத்துக்கும் நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது, ஊர் மக்கள் முழுக்கவும் இந்த சாபத்துக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமான்னு கேட்கும்போது அவங்க இவங்களுக்கு புரியாத விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படாத, அந்த குழந்தை தான் எல்லாமுமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களோட வயிற்ற தொடலான்னு போகும்போது நமக்கு இந்த வயசானவங்களோட முகத்தை காமிக்கிறாங்க. இது ஒரு பெரிய உள்நோக்கத்துக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வச்சுட்டு அப்படியே கற்பனை நாயகி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களே அறியாம ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. உணர்ச்சிகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களை யாரோ கற்பழிக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. டப்புன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எரும மாடு மாதிரியான உருவம் இவங்களுக்கு நிழல்ல தெரிய ஆரம்பிக்குது. பட்டு நகர்ந்து ஓடி போக இவங்க குழம்புறாங்க. இந்த நடந்த எல்லா விஷயங்கள் அப்பயும் அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி கையில ஒரு எண்ணெயை வச்சு அதை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல லீலா வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கீரி புள்ள வர ஆரம்பிக்குது. அதை அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடியில அந்த கீரி புள்ளிய இவங்களை எடுத்து சாப்பிடுற மாதிரியான விஷுவல் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க பயந்து போறாங்க. திருப்பி பார்க்கும்போது கை கால்கள் அப்படின்னு எல்லாமே வயசான தோற்றத்துல மாறிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது பட்டு இவங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. அதை எடுக்கும் போதுதான் இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தால இவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையா வீட்டுல தன்னோட கணவர் இல்லாததால வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லும் போது எனக்கு அப்பவே தெரியும், நான் தான் சொன்னேன் இல்லையா இன்னொரு குழந்தைய நீ பெத்தெடுப்பேன்னு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் கரெக்டா இங்கேயே வந்துட்டாருன்றக்கோ வீட்டுல நாயகனை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவர் இல்ல. இதனால ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களோட கணவர் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அவன் இதை பண்ணலன்னு நினைக்கிறேன், இதனால பல பிரச்சனைகள் வரத்தான் போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த ஃபேமிலியோட ஒருத்தன் தான், இந்த ஃபேமிலிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜன்னலை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசானவங்க ஜன்னல் பக்கத்துல தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இவர் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிக்க இந்த மனுஷன் உடனடியா நீங்க இங்க இருந்து கிளம்புமா, அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அன்னைக்கு இரவு தன்னோட கணவர் வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு போற நபர் சொந்தக்காரர்னு சொன்னாரு, அவர் யாருன்னு தான் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. வழக்கம் போல பச்சைக்கறி அண்ட் சாராயத்தை கொண்டு போய் வைக்கும் போது ஸ்ரீதர் இங்க வந்துட்டு போனா அவன் நம்மளோட ஃபேமிலியை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காண்டா. இருந்தாலும் நாம ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெஸ்ட் ஃபேமிலி, அதாவது அழிக்க முடியாத ஃபேமிலியா உருவாக முடியும். இதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், அவன் சொல்ற விஷயங்களை கேட்காம இருக்கணும்னு சொல்ல இவர் அப்படியே விட்டுட்டாரு. நாட்கள் போக போக குழந்தை வயிற்றுக்குள்ள நல்லா வளர்ந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிக்குது. மேல இருக்க அந்த வயசானவங்களுக்கும் அளவில்லாத சந்தோஷம், குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இவங்க குழந்தைய பெத்தெடுக்கணும் இல்லையா, அந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ரொம்ப வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஒரு வைத்தியர் பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் எங்களோட வீட்டுக்கு வர முடியுமா, என்னோட மனைவி வயிற்று வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களோட வீட்டுக்கு நான் வர முடியாதுப்பான்னு இவங்க மறுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர் காலில் விழுந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, நீ மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போப்பா, நான் பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த வயசானவங்க நடக்கவே முடியாதவங்க பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சதோ கதவுகள் அடைக்க ஆரம்பிக்குது. பயங்கரமான சிரிப்பு சத்தம். மேல இருக்க அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அமானுஷ்யமானவங்க, அவங்க தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை நாயகன் வேகமா தன்னோட மனைவியை வந்து பார்க்கும்போது ரத்த காயங்களோட, அதாவது உடம்பு முழுக்க ரத்தம், அந்த குழந்தை பெத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கும் இல்லையா, அந்த ரத்தங்கள் யாருக்கும் பெட்டுக்கு கீழே விழுந்து போய் கிடக்குறாங்க. ஒன்னும் புரியாம அந்த வயசான பாட்டியை காணோம், அதாவது வைத்தியம் பார்க்க வந்த பாட்டியும் காணோம், குழந்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி
தேடிக்கிட்டே இருக்கும்போது குழந்தையோட கொஞ்சல்கள், அதாவது மேல இருக்க இவங்களோட அம்மா யார்கிட்டயோ கொஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்க பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரத்தக்கரையோட அந்த குழந்தை, அதாவது பெத்தெடுத்த அடுத்த நொடிய அந்த குழந்தை இவங்களோட கைகள்ல இருக்கு. இதை பார்த்ததும் இவர் பேச வார்த்தைகளை இல்லாம அதிர்ச்சியா நிற்கும் போது இந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிக்குது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருந்தாலும் இவர் பார்த்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இவரால் மறந்து போகவே முடியல. டெய்லி இதை நினைச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது இவருக்கு ஒரு பழக்கமாகுது. ஒரு பக்கம் தன்னோட அம்மாக்கு கறி சரக்க வச்சுட்டு இவர் இன்னொரு பக்கம் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும்போது தன்னோட குழந்தைய பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்க லீலா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. குழந்தையோட மண்டையில வெள்ள முடிகள், இது எல்லாத்தையுமே அந்த வயசானவங்களை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் இவன் நம்மளோட பையன், இதனால நம்ம தான் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்பா எந்நேரமும் குடிச்சுக்கிட்டு அந்த பச்சை கறிகள் சரக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு மேல இருக்க வயசானவங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா இல்லையா, அந்த விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவர் பயங்கர போதையில படுத்துக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்த சத்தம் எனக்கு பயங்கரமா பசிக்குது, நீ உடனடியா கறியை கொண்டு வர முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க இந்த பையன் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா மாதிரியே கையில அந்த கறியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில சரக்கு எடுத்துக்கிட்டு அந்த வயசானவங்களை நோக்கி போக ஆரம்பிக்க இது அப்படியே தொடர ஆரம்பிக்குது. லிட்டரலி அங்க போய் அந்த பையன் விளையாட ஆரம்பிக்கிறான். ரெண்டுத்தையும் காமிச்சு வேணுமா உனக்கு வேணுமா இல்ல நான் சாப்பிட்டுருவா அப்படின்ற மாதிரி மாத்தி விளையாடிக்கிட்டு அவங்களோட அப்படியே பழக ஆரம்பிச்சுட்டா. இது எதுவுமே தெரியாத இவனோட அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவனோட வாய்க்குள்ள இருந்து தாந்திரிகங்கள் வர ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியல, எதனால இதை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க போகும்போது அந்த வீடு முழுக்க ஒரு இடத்துல பொம்மைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த பொம்மையை அடிச்சுக்கிட்டு இந்த தாந்திரிகங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அம்மா தடுக்கிறாங்க. அப்பயும் அவன் நிறுத்துறதா தெரியல. அப்படியே கற்பனா வெளியில நிறைய குழந்தைகளோட விளையாடணும்னு போகும்போது இவன் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்றத அந்த குழந்தைகள் ஃபீல் பண்றாங்க. இதனால இந்த குழந்தையோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பையனோட விளையாடாத, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்னு வர அவங்களோட பசங்களை கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது லீலாவோட பையன் இருக்கா இல்லையா, அவனோட பேர் ஸ்ரீகுட்டன் அப்படின்றது இதை கவனிக்கிற அவங்க கிட்ட போய் அவங்களோட வயிற்ற தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒன்னும் புரியல, வேகமாக இருந்து போக ஆரம்பிக்க இவங்களோட அம்மா இதை கவனிக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வாடா முதல்ல போகலான்னு சொல்லும்போது அம்மாவை எதிர்த்து அந்த பையன் நிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டு கொஞ்சமா அவங்கள பின்னாடி தள்ளி போக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை இவங்களோட கணவர் பாக்குறாரு. என்ன தைரியம் தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி பண்ணுவாடா, நீ என்னதானா நினைச்சுக்கிட்டு இருக்க பின்ன அந்த குழந்தைய போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வயசான பாட்டிக்கு தெரியுது. மௌனமா இருக்காங்க. இந்த குழந்தை அடி வாங்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் லீலா தன்னோட பையன் அடி வாங்கிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்து தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. கணவர் ஒழுங்கா இல்லாததால அவரை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு பெரிய மாதிரி அழுதுகிட்டே அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனா இன்னைக்கு அந்த ஸ்ரீகுட்டனை ஒரு அம்மா திட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட வயிற்ற கூட அவ தொட்டு பார்த்திருப்பானே, அவங்களோட குழந்தை அன்னைக்கு நைட்டே அவங்களோட வயிற்றுக்குள்ள இருந்து கலையுது. அவங்க பயங்கரமான வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ரீகுட்டன் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தீப்பந்தத்தோட நாயகரை வழிமறிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்குமுறைதான், நீ உன்னோட மனைவி உன்னோட பையனோட இங்க இருந்து ஓடி போயிடுங்க, உங்களோட அம்மாவை என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இல்லன்னு வைய இன்னொரு தடவை நாங்க பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம், அந்த வீட்டையே மொத்தமா எரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக ஆரம்பிக்க இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுக்கல அப்படின்னா தன்னோட குழந்தையும் மனைவியும் நம்ம இழந்துருவோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீதர் இருக்கா இல்லையா, பல வருடங்கள் கழிச்சு சந்திக்க போக அந்த மனுஷன் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவனை பார்க்கும்போது நீ குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன், இப்ப குடிக்கி அடிமையாகிட்ட, இது எல்லாத்துக்குமே உன் கூட இருக்க அந்த பிசாசு தான் காரணம்னு சொன்னா நீ நம்புவியா, ஆனா அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எங்க பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட அம்மா அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் இவர் பல பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, ஆக்சுவலா அது இவரோட அம்மாவே கிடையாது. இவருக்கு கரெக்டா 18 வயசு இருக்கும்போது இவரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவரோட அம்மாவை நினைச்சு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது எரும மாடன் அப்படின்ற ஒரு பூதம். அதாவது இவரோட அம்மா நிறைய தாந்திரிக வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ இவங்களுக்கு உதவியா இருந்தது ஒரு எருமை. அந்த எருமையோட தான் இவங்க அப்படி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல அவங்க 2 பேரும் சேர்ந்து எரும மாடன் அப்படின்ற ஒரு பூதமா மாறுறாங்க. இவங்களோட அம்மா இறந்து போனதால இப்போ அந்த எரும மாடன் தான் மொத்தமா எங்க ஆட்கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவனோட பிடியில தான் நீங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை, அதாவது உனக்கு பிறந்த குழந்தை உன்னோட குழந்தையே கிடையாது, அந்த பூதத்துக்கும் உன்னோட மனைவிக்கும் பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தை கரெக்டா 10 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். 11வது வயசு என்னைக்கு தொடங்குதோ அது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு அந்த குழந்தை மொத்தமா பூதமா மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பேசிக்கிட்டே இருக்க இந்த
நாள் தான் அந்த குழந்தைக்கு 10 வயசோட இருக்க கடைசி நாள். ஸோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு 11வது வயசு, நாளைக்கு தான் இது எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா உன்னோட அம்மாவை பத்தி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. பழங்குடியின பெண் தான் இவரோட அம்மா. அவங்கள பார்த்ததும் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீட்டமான முடி வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சக்தியை பெருசுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தாந்திரிக லேடி கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கும்போது இங்க கத்து கொடுக்குற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க காமிச்சிட்டு இது கூடவே எங்க தாந்திரிகங்கள் ஒவ்வொன்றுத்தையும் இந்த காந்தி கத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அதாவது ஒரே ஒரு பகுதியை மட்டும் இவங்களால கத்துக்கவே முடியல. அதாவது இவங்களுக்கு ஒரு பெரிய புத்தகம் இருக்கு, அதுல எல்லா சாப்டரையும் படிச்சுட்டாங்க. ஒரே ஒரு சாப்டர் மட்டும் படிக்க இவங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த சாப்டரை நம்ம படிச்சாகணும். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கத்து கொடுக்குற குரு இருக்காங்களே, தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னு கிளம்பி போக இவங்க தனிமையில, அதாவது மொத்த விஷயங்களும் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள், அதை இவங்க எல்லாத்துக்கும் தீர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு நிறைய பேர்லாம் வந்து சேரும் இல்லையா, இது இவங்களுக்கு ஒரு போதையா மாற ஆரம்பிக்குது. நாளடைவில் அந்த விடுபட்ட சாப்டர் நம்ம படிக்கணும், அந்த அளவில்லாத சக்தியை பெறணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயங்களை படிக்க ஆரம்பிக்க அது மூலமா தான் ஒரு கண்ணி கழியாத பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். அது மூலமா சில சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணி அவங்களோட கணவரை பலி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் சொல்ல இவங்க தேர்ந்தெடுக்கிறது இவங்களோட குரு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையனை. அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய மாந்திரிக விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவரை சாகடிக்கும் போது இங்க இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த நபர் மூலமா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இவங்க அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களோட குரு இருக்காங்க இல்லையா, இவங்களை ஏதாவது பண்ணணும்னு வரும்போது இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையால இவங்களோட குரு ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே இவங்க அழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தடவை தவிர ஒரே ஒரு பையன் மட்டும் அங்க தப்பிச்சு போயிடுறா. இது தெரியாம இவங்க இங்க இருந்து பயணப்பட்டு, அதாவது காந்தா வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ன மாதிரியோ. இப்போ அந்த கதையில இருந்த பையன், அதாவது தப்பிச்சு போன பையன் இந்த ஸ்ரீதர் தான். ஆனா அவங்க அடிமையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இவங்களோட பையனான, அதாவது காந்தாவோட பையனான இந்த ராஜன் தான் அப்படின்ன மாதிரி தெரிய ஆரம்பிக்க இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா இவங்களோட பையன் வெறும் ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான். இவங்களோட பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை, அதாவது தூய்மையான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு அது மூலமா இவங்க ஒரு குழந்தைய பெத்தெடுத்து, அதாவது லிட்டரலி இவங்க தான் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எல்லாமே. அதனால வயசாயிடுச்சு, குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க அந்த அரக்கனோட சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறாங்க. இதுக்கு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு டூலா யூஸ் பண்ணி அந்த குழந்தைய நாம ஒரு டீமனா வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை மூலமா நம்ம அளவில்லாத சக்தியை பெறலாம் அப்படின்றது இவங்களோட பிளான். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உனக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லி அனுப்பும் போது இங்க நாயகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த வயசானவங்க எனக்கு பசிக்குதுன்னு சரக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க உள்ள போறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம், ஏன் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நீ எனக்கு ஒரு துருப்பு சீட்டு, அதாவது என்னோட பையன் எனக்கு ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான், நீ இங்க உள்ள வந்த அப்படின்னா உன்னோட தூய்மையான விஷயத்தால நான் இந்த குழந்தை எல்லாத்தையும் பெத்து எடுத்து இது எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கலாம்னு நினைச்சா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தையோட அம்மா நீ கிடையாது, அந்த குழந்தையோட அம்மா நான் தான் அப்படின்ற மாதிரி கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டே இருக்க கணவர் வராரு. கணவர்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது கணவருக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல. அந்த சமயத்துலதான் இதை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ரீதை சொன்னா இல்லையா, அது இவருக்கு தோண ஆரம்பிக்குது. கறிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு போகும்போது அம்மா அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அவர் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்களோட முடியை பிடிச்சி முடியால கழுத்தை இறுக்கி நெரிச்சா மட்டும்தான் அவங்களோட உயிர் போகும் இருக்கும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மெல்லமா பிடிச்சி அவங்களோட கழுத்தை இறுக்கி நெருக்கும் போது இவங்க துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட அம்மா நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி விட முடியும், ஏன்னா இவ்வளவு நாள் நீ அடிமை மாதிரி தானே நடத்திக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கழுத்தை இறுக்கி நெரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட உயிர் பிரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் அப்படியே கனவா ஸ்ரீகுட்டனுக்கு போக ஆரம்பிக்க அவன் காலையில் எழுந்து பாக்குறான், அந்த வயசானவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க லீலா இருக்காங்க இல்லையா, முதல்ல நீங்க இருந்து உள்ள போடான்னு சொல்லிட்டு இறந்து போதவங்களை எரிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் தன்னோட கணவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சடங்குகள் அப்படின்றது எதுவுமே பண்ண வேணாம், அவங்களை ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் எரிச்சலாம் அப்படின்ற மாதிரி அவங்க படுத்துக்கிட்டு இருந்த துணியிலே சுத்தி கொண்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ தூக்கி பாக்குறாங்க, ஒண்ணுமே நகரதா தெரியல.
பயங்கரமான காணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. நாயகன் உடனே அவங்களோட தலைக்கு பின்னாடி இருக்க கூந்தல் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வைக்கும் போது அவங்களோட உடல் அங்கிருந்து தூக்கப்படுது. அண்ட் பொறுமையா கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு எரிக்க ஆரம்பிக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சின்ன பையன் ஸ்ரீகுட்டன் இருக்கான் இல்லையா, கவனிச்சுக்கிட்டே இருக்கா. தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்கு. இங்க அந்த வேலைகள் எல்லாமே நடந்து முடியுது. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இன்னொரு பூஜையை பண்ணி ஆகணும். அப்ப ஸ்ரீதர் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இங்க 2 விஷயத்த பண்ணி ஆகணும். ஒண்ணு, அந்த வயசானவங்களை சாகரிக்கணும். 2வது, அவங்க ஆட்கொள்றதா இருந்த அந்த சின்ன பையன். ஏன்னா ஒரு அரக்கனுக்கு பிறந்த குழந்தை என்னைக்கா இருந்தாலும் அரக்கனா மாறுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. 11வது வயசுல அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதை கொஞ்சம் கூட தாமதிக்காம பண்ணணும்னு சொல்லி பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அவரோட மனைவிக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இதனால அவங்க இந்த பூஜைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனை ஒரு பொம்மையை கொடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் நீ வை. அந்த பொம்மை ஒரு மாதிரி நிக்காம எழுந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது மேல உன்னோட ரத்த துளிகளை வை சொல்லும் போது அவன் இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பூஜைகள் எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்துல இந்த பூஜையை பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையனை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒன்னும் புரியாம லீலா கத்திக்கிட்டே இருக்கும்போது இவன் நம்மளோட குழந்தை கிடையாதுன்னு இல்ல, இவன் இறக்க வேண்டியதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்கள ஒரு இடத்துல அடைச்சு வைக்க அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவங்க பூஜைகள் எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்குள்ள இருக்க அந்த எரும மாடுன்னு இருக்கான் இல்லையா, அவன் கொடூரமான முறையில சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது பச்சை கறிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு இவனை அழிக்கணும் அப்படின்றது இவங்க கொடுத்த வேலை. இதை தாண்டி ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா நாயகன் கிட்ட ஒரு சங்கிலியை கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஆணி மாதிரி இருக்கு. இதை பயன்படுத்தி நீ இந்த வேலையை முடிச்சிடுன்னு சொல்ல அவர் ஒரு பக்கம் தன்னோட மனைவியை தாண்டி பயங்கர சோகத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க அந்த எரும மாடன் இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லாரையும் எதிர்த்து நிக்க ஆரம்பிக்கிறான். மந்திரங்களால அடக்கணும்னு நினைச்ச ஸ்ரீதர் அவர் கூட்டு வந்த பெண் அப்படின்னு மாதிரி எல்லாரும் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு ஒருத்தரா இறந்துகிட்டே இருக்கும்போது நாயகன் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சங்கிலியால இவனோட காலை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு மரத்துல தூக்கிட்டு போய் கட்டி அந்த ஆணி இருக்குல்லையா கொடுத்தானி, அதால அவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம வளர்த்த குழந்தை, இதனால இந்த பாசம் இவரை தடுத்துக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி அந்த பையனும் அப்பா என்னை விட்டுடுங்கப்பா, அம்மா என்னை காப்பாத்துங்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது லீலா தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கீரி புள்ளிய வேட்டையாடணும்னு ஒரு அம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த அம்பால தன்னோட கணவரோட நெஞ்ச தொலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் பொத்துன்னு போய் விழும்போது இவங்க வேக வேகமா ஓடி வந்து என்ன மன்னிச்சிருங்க, அவன் எனக்கு பிறந்த குழந்தையாவே இல்லை அப்படின்னாலும் அரக்கனாவே இருந்தாலும் அவன் என்னோட குழந்தை தாங்க, இது யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட கணவர் இறந்து போறதை இவங்க பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இவங்களோட குழந்தைய அங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ராஜன் என்ன வேலையை தன்னோட அம்மாக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே வேலைகள் எல்லாத்தையுமே இவங்க தன்னோட பையனுக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அரக்கனா மாறிக்கிட்டு இருக்க தன்னோட பையனுக்கு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத காமிச்சு இது முடிவு கிடையாது, இது ஒரு தொடக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.